ஹாய் அன்பானவர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு சிறுமலை பற்றிய சின்ன டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி உங்களுக்காண்டி கொண்டு வந்திருக்கேன். கண்ணுக்கு ஒரு 10 நிமிஷம் எனக்காண்டி ஒதுக்கி நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். வேலையாக இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் டைம் கிடைக்கும் போதில். சிறுமலை மொத்தம் 18 பெண்டு. 18வது பெண்டு மேலே ஏறினோன்னு பாயிண்ட் வியூ டவர்னு இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரோடு சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு பஸ் வந்ததுன்னா நம்ம காரை கீழே இறக்கி தான் ஏற்றணும். அதனால் நல்லா டிரைவிங் தெரிஞ்சவங்க மட்டும் இங்கே ட்ரைவ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பார்த்திங்களா, இந்த அளவு தான் ரோடு. மாதா கோவில் டவர் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. இதை இந்த அளவு தான் ரோடு இருக்குது. ஒரு கார் போகும், ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வந்தால் கீழே இறக்கணும். இது மேலே ஏறின உடனே நாங்கள் இருந்த ஹோட்டல் லாட்ஜுன்னு சொல்லலாம், பங்களா. இயற்கை காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே ரூம்ஸ் வந்து 800 4000 வரைக்கும் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு லாஸ்ட்டு கொடுத்துருக்கேன், ஃபோன் நம்பர்ஸ் முதல் கொண்டு. பாருங்கள், அப்படியே பனி அப்படியே கீழே இறங்கி வருது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கொடைக்கானல் ஊட்டியை விட நல்ல ஒரு மலை. 1600 மீட்டர் கொண்ட மலை தான் சிறுமலை. இதில் மதுரையிலிருந்து 35 கிலோமீட்டரும், திண்டுக்கல்லிருந்து 15 கிலோமீட்டரும். திண்டுக்கல்லிருந்து அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஸ் வசதி இருக்குது. சூப்பர் சூப்பர். என் வீடியோ பார்க்கும் அனைவரும் சூப்பர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து சேரும். நன்றி. அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம இங்கேருந்து எங்கே போனாலும் பஸ்ஸு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிடச்சிரும் திண்டுக்கல்லேருந்து. காலைல எழுந்திரிச்ச உடனே என்ன செய்யலான்ட்டு நினச்சேன். ஃபுல்லாக பனிமூட்டமாக இருந்தது. சரி, போய் ஒரு டீயை குடிச்சிட்டு போவோம் அப்படின்ட்டு காலையில் கிளம்புனேன். கிளம்பும் போதில் ஒரு ஐயா வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கேட்போம். முன்னாடி போய்கிட்டு இருக்காரு. பாருங்கள், சுற்றி பாருங்களேன், ஃபுல்லாக பனிமூட்டமாக தான் இருக்குது. பாருங்களேன், ரோடே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. பாருங்கள், ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக அப்படித்தான் இருக்குது. இந்த ஊரா நீங்கள்? இங்கிட்டு நைட்டு மிருகங்கள் நடமாட்டம் இருக்குது. அப்படி இருக்கு. என்னென்ன? காட்டு மாடு வரும், வேறு பன்னி வரும். காட்டு பன்னி, அந்த பல்லு வச்சுருக்கோம். வேறு ஜீவனெலாம் பார்க்க முடியாது. மயில் தெரியுது, மயில். வேறு ஒன்றும் பார்க்க முடியாது. பாம்பு தெரியும். பாம்பு ரோட்டில் கூட பார்க்கேன். ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய இடம்னா என்னென்ன இருக்குது? பார்க்க வேண்டியது வந்து வெள்ளிமலை கோயில் இருக்குது. வெள்ளிமலை கோயிலா? ஆமாம், ஆசியபுரம். நம்ம அந்த சிவன் கோயில். சிவன். ஓகே. அதுக்கு அடுத்து பூங்கா இருக்குதோ? இன்னும் பூங்கா திறப்பல பண்ணல. கட்டியிருக்காங்க இப்போ தான் புதுசாக. கட்டிகிட்டே இருக்காங்க, நடந்துகிட்டே இருக்குது வேலை. ஆனால் எப்போ திறக்கிறதோ தெரியல. வேறு ஒன்றும் இல்லை, வேறு எதுவுமே இல்லை. பூரா மரங்கள் தான். விவசாயம்னு பார்த்தா என்னென்ன இருக்குது? விவசாயம் வந்து சவுச்சு அதிகம். சவுச்சு. வேறு அவரை போடுவாங்க. அவரை எலுமிச்சி இங்கேருந்து பறிச்சு கீழே கொண்டு போவாங்களா? ஆமாம், மார்க்கெட்டுக்கு. ஆமாம். வேறுண்ணே? அதான் எலுமிச்சி, கடாநட்டை, பிளாக்கா. அவ்வளோதான் விவசாயம். மிளகு இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. காப்பி கொட்டை. ஆமாம், வேறு எதுவும் இல்லை. உங்கள் பேருண்ணே? என் பேரா மாரிமுத்து. சரிங்க. உங்களுக்கு நிலம் இருக்கா? இல்லை நீங்கள்? இல்லை, நான் கூலி தாங்க. நிலம் சுத்தமாக கிடையாது. நீங்கள் இங்கே வந்து எத்தனை வருஷம் இருக்குங்க? நான் பிறந்ததே இதை ஊர் தான். பிறந்தது? நான் இருக்கிறதே இதை ஊர் தான். எனக்கு 56 வயசு ஆகிடுச்சு. இந்த கிளைமேட் எப்படிண்ணே? எப்பயுமே இப்படி தாங்க? இல்லை, ஒரு தை மாதம் வரல இப்படி இருக்கும். தை மாதம் வரைக்கும். அப்புறம் அடுத்த மாதத்தில் கொஞ்சம் விலகும். மார்கழியா இந்த சாமிக்கா போகிறாங்களா? ஆமாம், ஐயப்ப சாமி. ஆமாம். அப்போ கொஞ்சம் விலகும். திருப்பி இதே மாதிரி மூடும். மழை அதிகமாக பெய்யுது. மழை வந்து அதிகமாக பெய்யுது. இந்த மாதிரி இந்த காப்பி. ஆமாம், அதான் மிளகு. அந்த மாற்றம். ஆமாம், அதான் மிளகு. இந்த கொடி மாதிரி போகுது. அதான் மிளகு. வேறு விவசாயம் ஒன்றும் வேறு விவசாயம் கிடையாது.
ஒன்றையும் அவரை ஆ. அதே மாதிரி சவுக்காய். ஓ இங்கேருந்து அப்புறம் நம்ம கீழே இறங்க போகிற கீழே தான் போகும். ஃபுல் வீடியோ பாருங்கள், மார்க்கெட் ஸ்கிப் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோ ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. பாருங்கள், இதான் மிளகு காடு, உள்ள கொடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் தள்ளி போனோன்னா உங்களுக்கு ஃபுல் வீடியோ இந்த கிளைமேட்லாம் போன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க சிறுமலை ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். இதான் இந்த ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் இப்போ தான் கிளம்பியிருக்காங்க. காலையில் நேரத்தில் டீ கடை எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. ஹோட்டலு நல்ல நல்ல ஹோட்டல்லாம் இருக்குது, சாப்பிட்ற ஹோட்டலு, காலை டிஃபனு. ரைட் சைடில் இருக்கிற அந்த இங்கேயே நல்லா டிஃபன் நல்லா கிடைக்குது. மலை அரிசின்னு சொல்லி வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுமே கிடைக்குதுங்க. ஃபுல்லாக பனிமூட்டம், முன்னாடி என்ன வருதுன்னே தெரியல, அந்தளவுக்கு இருக்குது. இதெல்லாம் வீட்டில் வளர்க்குற மாடு அந்த நிற்குது, நடு ரோட்டில் நிற்குது. ஒரே ஒரு ஏடிஎம் இருக்குது, ஆனால் அந்த ஏடிஎம் ஓப்பனாக இல்லை, க்ளோஸாக இருக்குங்கிறது. பாருங்கள், ஊட்டியில் இருக்கிற மாதிரி அங்கே மேலே வீடுகளாக தெரியுதா, மலை மேலே இந்த ஒரு பஸ் வருது பாருங்கள், புதூர்லேருந்து வரும். அதாவது வெள்ளிமலை சிவன் கோயிலுக்கு அடுத்து புதூர், அதை தாண்டினோடனே நேராக திண்டுக்கல் போகிற பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ். அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும்னு சொல்லலாம்ல. அம்மன் கோயில் இது, பத்திரகாளி அம்மன் கோயில். கொஞ்சம் ரோடு அப்படி இப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இந்த கிளைமேட் எப்பயுமே இப்படி தான் இருக்குமா, அதனால் நல்லாயிருக்கும். இதான் கல்பாசிம்பாங்க, இந்த தெரியுதா வெள்ளையா, இந்த தான் கல்பாசியம். சரி வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். சிறுவர் நீர்வீழ்ச்சின்னு ஒன்று இருக்குது, அங்கே போய் பார்ப்போம். யாருமே இல்லை, நான் தனியாக மட்டும்தான் போய்கிட்டுருக்கேன். பயமாக வேறு இருக்குது. காட்டு மாடு இருக்குன்னு இருக்காரு, ரோட்லேயே வரும் அப்படின்னாரு. இது பெரிய குழி மாதிரி ஒன்று போச்சு கீழே, அதான் உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். இன்னொரு பஸ்ஸு வருது, ப்ரைவேட் பஸ்ஸு. ரெண்டு பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸும் ப்ரைவேட் பஸ்ஸும் வந்து போகுது. இந்த வீடியோ குறைஞ்சது ஒரு 3/4 மணி நேரம் வீடியோ உங்களுக்காண்டி நான் 10 நிமிஷம் சுருக்கி கொடுத்துருக்கேன். ஃபுல் வீடியோ பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னென்ன இருக்குதுன்ற அந்த டீட்டெயில் ஃபுல் அந்த போர்டில் போட்டிருந்தாங்க. சரி உங்கள் பார்வைக்கு எதையும் கொண்டு வருவோன்னு தான் கொண்டு வந்தேன். இது கீழே தான் சில்ட்ரன்ஸ் ஃபால்ஸ் இருக்குன்னாங்க. பைரவரெல்லாம் சுற்றி நின்று குலைக்க ஆரம்பித்தாங்க. பிறகு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, கூடயே வந்துக்கிட்டு இருந்தாங்க. சரி வாங்க போய் சில்ட்ரன் ஃபால்ஸ் போய் பார்ப்போம். இன்னும் மேலே ஏறணும், அந்த தெரியுதா உங்களுக்கு, அந்த இதுதான். ஆனால் கொஞ்சம் உள்ளே போவோம் வாங்க, பின்னாடியே வாங்க. நல்லா அழகாக கட்டியிருக்காங்க எல்லாம், இப்போ தான் எடுத்து புதுசாக கட்டியிருக்காங்க போல், நல்லா இருக்கு. இந்த பாருங்க, சிங்கம் ஆனை வாயிலிருந்து தண்ணி விழுகிற மாதிரி நீர் வீழ்ச்சி. சிறுவர் சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா நின்று அழகாக குளிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்குது. ஒரு நாள் டூராக வந்தால் கோயிலையும் இதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பார்த்துக்கலாம், நல்லா இருக்குது அழகாகவும். அதாவது தண்ணி தொட்டியில் தேக்கி வச்சு அது கீழே விடுற மாதிரி நல்லா இருக்கு. சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த நம்ம பைரவர் பின்னாடியே வந்துட்டாங்க பாதுகாப்புக்காக, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தனியாக இருக்கிறேன்ற ஃபீலிங் இல்லாமல் இருந்தது. இந்த வழியாக தான் காட்டு மாடு வரும்னாங்க. சரி அதையும் உங்களுக்கு காமிப்பேன்னு தான் நான் எடுத்து காமிச்சேன். சரி வாங்க போவோம். முன்னாடி பைரவர் விடவே இல்லை, இந்த வழி வந்து பன்னி வரும்னாங்க, காட்டு பன்னி. என்ன கிழங்கு ஐயா என்ன சொல்கிறாருன்னு கேட்போமே. ஒரு வாட்டுக்கு எது இருக்குன்னா பயன்படுத்தினது கிலோ என்ன ரேட்னது? 100 கம்மியான ரேட் தானே. கீழே ஒரு இடத்துல கேட்டேன் 200ரூவாங்க. பறிச்சுட்டு வந்து மொத்தமாக வச்சுக்கிறதுங்க, கொண்டு வந்துடுவாங்க. மலைவாழ் மக்கள் கிழங்கு நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க. கொல்லிமலையில் கூட கொஞ்சம் கிழங்கு சிறுசாக தான் இருந்தது.
உங்கள் பேர் என்ன? கருப்பையா. அந்த உங்களுக்காண்டி அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இது வந்து ஹோட்டலு அட்ரஸ், ஃபோன் நம்பரு உங்களுக்கு ஃபஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா, எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த அட்ரஸில் நீங்கள் ஃபோன் போட்டிங்கன்னா சிறுமலைப்பழையூர் அப்படிம்பாங்க. நல்ல இயற்கை காட்சி, இன்னும் வளங்களெல்லாம் அழிக்காமல் இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அந்தளவுக்கு எந்த ஒரு சேதாரமும் இல்லாமல் நல்லா அழகாக இருக்குது. இதான் மிளகு செடி கொடி, இந்த மரத்தில் பறந்து போகுது பாருங்கள், இந்த ஒன்றா தெரியுதா அதில், இந்த மிளகுந்தா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.